இன்ஜினியரிங் அட்மிஷன் இது உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் இல்லையா? சரியான காலேஜ் செலக்ட் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. சரி, இன்னைக்கு நாம பார்க்க போறது சென்னையில இருக்கிற தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ பத்தி. இதோட டிஎன்ஏ கோட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1420. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கும். இந்த தாகூர் பொறியியல் கல்லூரிய தேசிய அளவுல பெருமைப்படுத்திய ஒரு மிக முக்கியமான சாதனையிலிருந்து இந்த அலசலை நம்ம ஆரம்பிக்கலாம். பிரைம் மினிஸ்டர்ஸ் பேட்டன், ஹோம் மினிஸ்டர்ஸ் ரிவால்வர், இது ரெண்டும் இந்தியால ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு கிடைக்கக்கூடிய மிக உயரிய கௌரவங்கள்ல ஒன்னு. இந்த விருதுகளை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜோட முன்னாள் மாணவி செல்வி டிவிவி கிரண் ஸ்ருதி ஐபிஎஸ் அவங்கதான். நேஷனல் போலீஸ் அகாடமியோட பாசிங் அவுட் பரேடுக்கே கமாண்டரா இருந்திருக்காங்கன்னா அது எவ்ளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பெரிய சாதனைகளுக்கு பின்னால ஒரு வலுவான அடித்தளம் கண்டிப்பா இருக்கணும். சரி, வாங்க இந்த கல்லூரியோட அங்கீகாரம் மற்றும் அடிப்படை அடையாளங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இது 1996ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. ஏஐசிடிஇ அங்கீகாரமும் இருக்கு. அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா 65% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு பிரிக்கப்பட்டிருக்கு. மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, டிஎன்ஏ கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான நம்பர் இந்த காலேஜோட கோட் 1420. ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட தரத்தை உறுதி பண்றதுல என்பிஏ, அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த வகையில இந்த காலேஜ்ல 3 முக்கியமான பிரான்ச்சுகளுக்கு என்பிஏ அங்கீகாரம் இப்பவும் இருக்கு. சோ எந்தெந்த பிரான்ச்சுக்கு என்பிஏ இருக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த 3க்குமே ஜூன் 2027 வரைக்கும் அக்ரெடிட்டேஷன் வேலிடா இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, இந்த கோர்ஸுகளோட குவாலிட்டி, அதாவது டீச்சிங், லேப் வசதின்னு எல்லாமே ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க என்னென்ன இன்ஜினியரிங் பிரான்ச்சுகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ்ல மொத்தம் 7 பிஇ பிடெக் படிப்புகள் ஆஃபர் பண்றாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 420 இடங்கள் இருக்கு. காலேஜ் இண்டஸ்ட்ரியோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி அப்டேட்டடா இருக்கான்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி மாதிரியான புது பிரான்ச்சுகளை சமீபத்துல தொடங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். சரி, படிப்பு முடிச்சதும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? இதுதான் எல்லா பெற்றோரோட மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வி. வாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். காலேஜ் கொடுத்திருக்கிற டேட்டா படி இங்கிருந்து வேலைக்கு செல்லும் மாணவர்களோட சராசரி ஆண்டு சம்பளம் சுமார் 3 லட்சம் ரூபாய். ஆனா இது வெறும் ஆவரேஜ் தான். இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல திறமையானவங்க அதிகபட்சமா வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், ஐபிஎம் மாதிரியான டாப் ஐடி கம்பெனிகள்ல இருந்தும், ஹோண்டாய் மாதிரி கோர் கம்பெனிகள்குள்ள இருந்தும் இங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க. சரி, அகாடமிக்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கேம்பஸ்ல தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். கேம்பஸ்லயே பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி தனித்தனியா ஹாஸ்டல் வசதி இருக்கு. மிஸ்ல வெஜ், நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே இருக்கு. சென்னையோட பல பகுதிகள்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு வசதியா காலேஜே பஸ் சர்வீஸ் கொடுக்கறாங்க. இது தவிர தகுதியான மாணவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கற எல்லா விதமான ஸ்காலர்ஷிப்களும் இங்க கிடைக்குது. கடைசியா ஒன்னு சொல்லணும், நாம ஆரம்பத்துல பார்த்த கிரண் ஸ்ருதியோட சாதனைங்கிறது ஒரு தனிப்பட்ட வெற்றி கிடையாது. அது இந்த காலேஜோட தொடர்ச்சியான ஒரு வெற்றி பாரம்பரியத்தோட ஒரு முக்கியமான அங்கம். சிவில் சர்வீசஸ் மட்டுமல்ல, இங்க படிச்ச பல முன்னாள் மாணவர்கள் உலகம் முழுக்க பெரிய டெக்னாலஜி, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகள்ல முக்கியமான தலைமை பதவிகள்ல இருக்காங்க. இது இந்த காலேஜோட நெட்வொர்க் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது. சரி, இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா தகவல்களும் மார்ச் 2026ல காலேஜோட ஒஃபிஷியல் வெப்சைட்லயும் கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்லயும் இருந்த டேட்டாவை பேஸ் பண்ணி எடுத்தது. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மேலும் பல பொறியியல் கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்ள profsam.com-ஐ பாருங்கள். 12ஆம் வகுப்பிலிருந்து இன்ஜினியரிங் முடிவுகள் வரை உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.